ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் மசாலா சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் 4 பிரெட்டு கலவாக இப்போ எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். குடமிளகா ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம மசாலா தான் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். நல்லா மசாலா அந்த எண்ணெயிலே வதங்கினோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போது முட்டையை ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கணும். நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை ஊற்றிருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மேலே தூவி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு முட்டையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணணும். நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். நெய் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மேலேயும் அப்படியே நெய்யை தடவி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெய் தடவி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே பரட்டி விட்டு நம்ம எடுத்துடணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 ப்ரெட்டையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சு முட்டையை ஆம்லேட் போட்டு வச்சுட்டேன். இப்போ மசாலா ரெடி, டொமேட்டோ சாஸ் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல டொமேட்டோ சாஸை நம்ம ஒரு ப்ரெட்டை வச்சு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இது. இப்போ நம்ம செஞ்ச அந்த மசாலாவை நடுவில் வச்சிடணும். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டை ஆம்லேட்டை அது மேலே வச்சிடலாம். அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சுதான் அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. எக் மசாலா சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.